விஜய் சார் பேசும்போது பின்னாடியே நின்னாரு, அந்த ஈவெண்ட் ஃபுல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்கன்னு கேட்கும்போது கூட எனக்கு முதல் பணம் கொடுத்தது விஜய் சார் தான், அதோட நன்றி கடனா நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அந்த பாண்டிங்கும் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதுவுமே உங்க படத்துல ஆரம்பிச்ச அந்த பாண்டிங் தான். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார்? புறமையா இருந்தது சார். சத்தியமா ஜெய்பி நிக்கும் போதெல்லாம் அப்புறம் ஜெய் அந்த டிக்கெட் எடுத்து அந்த செர்மானிக்கு ஓடிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே ஃபுல் மீடியா கவர் பண்ணிட்டு இருந்தார். ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண ஒரு டைரக்டர் கூட இன்வைட் பண்ணலையா, ஒருத்தர் கூட அழைப்புதல் போலையா? அப்போ ஜெய் வந்து அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போனார், ஒரு தொகுதி வேட்பாளருக்கு. ஒரு அந்த வேட்பாளர் பாஸ் கொடுத்துருப்பாரோ, இவர் எப்படி போனாரு, அப்புறம் இவர் எப்படி மேடையில் ஏறினாரு, நம்மளே போயிருந்தா கூட மேடையில் பின்னாடி ஏறி இருக்க முடியுமா? இப்படிலாம் பார்த்துட்டு ஆனா உண்மையிலே ஜெய் பிளஸ்ட் தான். ஒரு விஜய் சார் ஃபங்க்ஷன்ல அவர் விஜய் சார் கூட நிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பிளஸ். இன்னொரு வகையில் சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவதி படத்துல பங்கேற்றப்பட்ட நம்ம ஜெய் அவர்கள், நான் அறிமுகப்படுத்தின ஜெய் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன்ல எங்கள் சார்பாகவே கலந்துகிட்டாருந்தா நான் சந்தோஷப்பட்டு